சொல்லும் ஏந்தல் கண்மணியாம் சாத்தம் நபிமணியாம் எண்ணத்தில் விண்ணிலகும் ஏந்தல் இரசுல் மணியாம் அண்ணல் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசிகளும் இறை நேசர்களின் இனிய துஆக்களும் நம் அத்துணை பேர்கள் மீதும் வந்து சொல்ந்து கொள்ளுமாக. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பேரியக்கத்தின் சிறப்பான இரு பெரும் விழாக்கள் அகிலத்திற்கோர் அருட்கொடையாம் அண்டலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது பிறந்த தின மீலாது பெருவிழாவும் இந்த பேரியக்கத்தின் மகத்தான 42ஆம் ஆண்டு துவக்க விழாவின் நிகழ்வு நேற்று முதல் இறையருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக சன்மார்க்க சிறப்பு சொற்பொழிவு மஜ்லிஸ் இதோ ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்விற்கு மஸ்ஜிதுல் மீகாயில் பள்ளியினுடைய தலைமை இமாமும் மாதிகுர் ரசூல் ஹிஃபுஸ் மதரசாவின் பேராசிரியருமான மௌலவி அல் ஹாஃபில் எம் முஹம்மது ஹசன் ஆலிம் ரஹீமி அவர்கள் தலைமை வகிக்க, அல்ஹாஜ் கண்டி எம்ஏ ரஹ்மத்துல்லா அவர்களும் அல்ஹாஜ் எம் அப்துல் அஜீஸ் அவர்களும் முன்னிலை வகித்து சிறப்பித்து தர இசைந்துள்ளார்கள். இந்த நிகழ்வு அருள்மறையின் துணையோடு துவங்குகிறது. துவக்கி தருகிறார்கள் அல் ஹாஃபில் எம்.ஹெச். நத்ஹர் நஃபீஸ் அவர்கள். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار
أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صدق الله العظيم. السلام عليكم. என்னடா சிரிக்கியா? வான்மலை சோலையில் வல்லல் நபி பாதையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரப்பற்றிய பாதையாகும். அறிவு தொடக்கம் அன்னையர் திலகம் செய்ததினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அண்ணன் நபி குறித்து சொல்வார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் குணம் அனைத்தும் குரானாகவே இருந்தது என்று சொல்வார்கள். வான்மறை சொல்லும் உங்களுடைய நற்குணத்தின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றுரைக்கும். வான்மறை சோலை எது சொல்லியதோ அதுவே வல்லல் நபியின் பாதையாக அமைந்தது என்ற ஆழிய கருத்துக்கள் கொண்ட அழகிய உரையை தருகிறார்கள். சென்னை மன்னனி ஈர்ப்பா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலவி அல்ஹாஜ் அல்-ஹாஃபிஸ் எம்.எஸ். அப்துல் கையூம் ஆலிம் பாப்தவி அறிவிக்கப்பட்ட நிகழ்விற்கு முன்னால் தலைமையுரை நிகழ்வின் தலைவர் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ورضوان الله تعالى عليهم أجمعين. சங்கையானவர்களே, ஒரு சிறப்பான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் மீலாது பேர் இயக்கத்தின் 42வது ஆண்டு விழா துவக்கத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு கூடியது போல் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக. தலைமை உரையில் போட்டிருக்கிறது. கால நேர அவகாசம் கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். சங்கையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காகவோ ஒரு குறிப்பிட்ட மனித இனத்திற்காகவோ அல்லாஹ் அனுப்பவில்லை. மாறாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும்
அருட்கொடையாக அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் சொன்ன அந்த சிஃபத்தை, அந்த தன்மையை ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்திருக்கின்ற அந்த நாமத்தை இந்த பேர் இயக்கத்திற்கு நாம் ஒளிந்திருக்கின்றோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் என்று போற்றி புகழ்கின்றானோ, அந்த நாமத்தின் பரக்கத்தினால் நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் இது போன்ற நிகழ்வுகளை, எண்ணற்ற பல சமுதாய சேவைகளை எல்லாம் அல்லாஹ்விற்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் அதை தொய்வு இல்லாமல் தொடராக செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அருள் மலையிலே நாம் நனைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நாம் அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம்மளுடைய இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று துஆ செய்தவாறு எனது தலைமையுடையை நிறைவேற்றி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتظروا. قال النبي صلى الله عليه وسلم: من حسن إسلام المرء تركه ما لا يعني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் சந்தேமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகும். சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே மற்றும் ரஹ்மத்துல் ஆலமீன் என்ற
இந்த மாபெரும் நிகழ்ச்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில், அல்லாஹ்வுடைய அருளான மழை பெய்யக்கூடிய நேரத்தில் துஆ செய்தால் துஆ அங்கீகரிக்கப்படும். எனவே அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை வேண்டுங்கள் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய அளப்பெரும் விசாலமான ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிந்தருள்வானாக. புனிதமான பள்ளிவாசலிலே அமர்ந்து பேசக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார். ரஹ்மத் இறங்கக்கூடிய இடங்களிலேயே முதன்மையான இடம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுக்கு நிகரான அருள் மிகுந்த இடம் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் பரிபூர்ணமாக பொழியக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதக்கூடிய துஆவை கூட எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். இறைவா, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது ஓதுவார். இந்த துஆவை வேறு எங்கும் ஓத முடியாது. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது மட்டும்தான் நபிகள் ஓதியிருக்கிறார். அப்படி என்றால் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைந்த ஒரு இடம். வெளியிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகிய அகிலங்களினுடைய ரஹ்மத்தாகிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையிலே கலந்து கொண்ட நம் அனைவரையும், இந்த சபையை ஏற்பாடு செய்த அத்துணை பேரையும் அவருடைய அளப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு பொருந்திக் கொள்வானார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாரும் உங்களுடைய அமல்களை கொண்டு மட்டும் வெற்றி பெற்று முடியாது. உங்களிலே யாரும் உங்களுடைய அமல்களின் மூலமாக மட்டும் வெற்றி பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபா சவுண்ட் கிளியரா இருக்கு.
அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்காட்டிய பல செய்திகள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த பாடமாகவும் படிப்பினையாகவும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று வருகிற போது அந்த ரஹ்மத் இல்லாமல் மனிதன் வெற்றி பெற முடியாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், உங்களிலே யாரும் உங்களுடைய அமல்களின் மூலம் மட்டும் வெற்றி பெற முடியாது என்று கூறினார்கள். தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களுமா நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய கண்ணியம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன நம் அனைவருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ரஹ்மத், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் வெற்றி பெற முடியாது, இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் என்னையும் கூட தன் ரஹ்மத்தை கொண்டு மூடிக்கொண்டாலே தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது உண்மையான முஸ்லீமாக இறக்கிறானா என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நிர்ணயம் செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அறிவாளிகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த அறிவாளிகள் வர்ராசிஹூன ஃபில் இல்ம், அறிவிலே தேர்ந்த அந்த அறிவாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, எனக்கு புரிந்தது புரியாதது எந்த வசனங்களாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வினால் தான் அருளப்பட்டது என்பதை நான் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டேன் என்று கூறுவார்கள். ஒமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப், நிச்சயமாக அறிவுடையவர்களை தவிர மற்ற யாரும் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமைத்துவத்தை காட்டக்கூடிய அடியார்களை பற்றியும் தன்னுடைய திருவசனங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான அடியார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அறிவாளிகள் சொல்லக்கூடிய துவாக்களில் ஒரு துவா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், எங்களுடைய இரட்சகனே, ஹப் லனா ரப்பனா லா துஸிக் குலூபனா, எங்களை நீ சருக வைத்து விடாது, வழுக்க வைத்து விடாது, பாத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டியதற்கு பிறகு எங்களை நேர்வழியிலிருந்து மழுக்க வைத்து விடாதே, பாத இது ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நீ ரஹ்மத் என்னும் அருளை தருவாயாக. அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நம்மை நேர்வழியில் நிலைபெற வைக்கிறார் என்பது இதனுடைய பொருளாகும். நேர்வழியிலே இருந்து நேரான பாதையிலே ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக அவசியம். அருமையான பெருமக்களே, இந்த ரஹ்மத்தை நாம் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையிலும் இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே வான்மறை சோலையில் வல்லல் நபி பாதையில், இது ஒட்டுமொத்தமான எல்லா அம்சங்களையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாம் எல்லோருமே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதனுடைய அர்த்தம் என்ன? நேரடியாக அர்த்தம் வைக்க வேண்டும் என்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய
அல்லாவின் திருப்பெயரை கொண்டு, அல்லாவின் திருப்பெயரால், அவ்வளவுதான். சாப்பிடும்போது இதை ஓதினால் நான் சாப்பிடுகிறேன், அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன். வெளியே புறப்படும் போது நான் இதை சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு வெளியே செல்கிறேன். ஏதாவது தண்ணீர் அருந்தும் போது பிஸ்மில்லா சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் இந்த தண்ணீரை அருந்துகிறேன். இப்படி எந்த காரியத்தை நாம் செய்யும் போது இந்த பிஸ்மில்லாவை சொல்கிறோமோ அந்த காரியத்தை துவங்குவதாக சொல்லக்கூடிய அர்த்தம் தான் இதிலே மறைந்திருக்கிறது. அதே போலதான் வான்மறை சோலையில் வல்லல் நபி பாதையில் இதனுடைய அர்த்தம் நிறைவாகவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? நம் வாழ்க்கையினுடைய வெற்றி, இம்மை மறுமையினுடைய வெற்றி அனைத்தும் அல்லாஹுடைய திருமறையிலும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் தான் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆகிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனாகவே இருந்தார்கள், நடமாடும் குர்ஆன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன? குர்ஆனாக இருந்தது. கேட்க வந்த சஹாபி இடத்திலே, நபி அவர்களை பற்றி கேட்க வந்த இந்த சஹாபி இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்ப கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதிருக்கிறீர்களா, குர்ஆனை படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னபோது நபி அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார். நபி அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால் குர்ஆன் என்னென்ன நற்குணங்களை இந்த சமூகத்திலே விளைவிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று இந்த குர்ஆன் விரும்புகிறதோ, இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் விரும்புகிறானோ, அவை அனைத்தையும் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கணமாக வைத்திருந்தார். இதுதான் குர்ஆன். எப்படி குர்ஆனுக்கு என்பது அழிவு கிடையாதோ, குர்ஆனுக்கு மறைவு என்பது கிடையாதோ, குர்ஆன் நிரந்தரமான மோஜிசா என்று சொல்கிறோமோ, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படித்தான். அவருடைய வாழ்க்கைக்கு அழிவு என்பது கிடையாது. நபி அவருடைய சொல்லும் செயலும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் மிக ஏராளம், மிக அதிகம். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுனன் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபை எழுதியவர். அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் ஏறக்குறைய 5 லட்சம் ஹதீஸுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன், நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் அதை கோர்வை செய்திருக்கிறேன். 5 லட்சம் ஹதீஸுகள். இன்னைக்கு சில ஹதீஸுகளை வச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஹதீஸ், மற்றதெல்லாம் ஹதீஸ் இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் எழுதிய ஹதீஸுகள் என்ன? எவ்வளவோ 5 லட்சம் ஹதீஸுகள் என்று சொல்கிறார்கள். 5 லட்சம் ஹதீஸுகளை நான் என்னுடைய புத்தகங்களிலே கோர்வை செய்து பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த 5 லட்சம் ஹதீஸுகளிலும் 4 ஹதீஸுகளை மட்டுமே ஒரு மனிதன் பின்பற்றினால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் பெற்றுக்கொண்டவனாக, அனைத்து நல்ல அமலுக்கும் உரியவனாக அவன் மாறிவிடுவான் என்பதை அந்த 4 ஹதீஸுகளின் மூலமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். அந்த 4 ஹதீஸ் என்ன? ஒரு பெரிய மகான், ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸினுடைய களஞ்சியம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நம்முடைய வாழ்க்கைக்கே 4 ஹதீஸுகள் போதும். அந்த அளவிற்கு அந்த அனைத்து விதமான அம்சங்களையும் ஒருங்கே பொதிந்த உன்னதமான ஒரு அர்த்தங்கள் இந்த 4 ஹதீஸுகளிலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஹதீஸுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று, இன்னமல் ஆமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படுவது அவனுடைய உண்மையான எண்ணங்களை கொண்டுதான், அவனுடைய நியத்துகளை கொண்டுதான். எவ்வளவு அமல் செய்கிறோம், எவ்வளவு அமல் செய்கிறோம், எவ்வளவு நற்காரியங்கள் செய்கிறோம், அது பொருளாதார நற்காரியங்களாக இருந்தாலும், உடல் சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும், அல்லது பார்வையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், எத்தனை எத்தனை காரியங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நற்காரியங்கள் என்று நாம் நினைத்து சொல்கிறோம்.
செய்கிறோம். ஆனால் இவை நற்காரியங்கள் என்ற ரீதியில் நமக்கு நன்மை தரப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? உண்மையான எண்ணம், உண்மையான உள்ளமை, உண்மையான நீயத். எனவேதான் மனித வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியம் என்னவென்று சொன்னால் நீயத், இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம். தூய்மையான எண்ணம் இருந்தால் சின்ன அமலும் பெரிய பலனை தரும், சின்ன செயலும் பெரிய நன்மையை தரும். ஆனால் தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னால் பெரிய நன்மையும் கூட ஒன்றுமே இல்லாமல் ஆகும். இதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை. ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை முதல்ல பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனப்பரிசுத்தத்தை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். மனப்பரிசுத்தம், தஸ்கியத்துல் குலூப். இது வலிமார்கள் நிறைந்த ஒரு ஊர். காயல் மாநகரம் வலிமார்கள் நிறைந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் உண்மையிலேயே. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், இன்றைக்கும் இந்த மண்ணினுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்படுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பகுதிகளிலும் இலங்கி கொண்டிருப்பதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மகான்களினுடைய பரக்கத், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களுடைய உன்னதமான உயர்ந்த பரக்கத்துகள் தான் இந்த மண்ணுக்கு இவ்வளவு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. காயல் மாநகரத்தினுடைய மக்கள், மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு தனித்திறமைகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கான். இது பெருமைக்காக சொல்லவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை வெளிப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன் என்பதை அடிப்படையாக கொண்டு இதை பேசுகிறோம். அருமையான பெருமக்களே, ஏன் இதை இங்க இந்த இடத்துல சொல்கிறேன் தெரியுமா? அன்று இருந்த மகான்கள் உலகம் முழுவதிலும் அவர்கள் செய்த பெரும் பணியே என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பணியே மக்களுடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிதான். தஸ்கியத்துல் குலூப் என்று சொல்லப்படக்கூடிய மனப்பரிசுத்தத்தை உருவாக்கிய பணிதான் அவர்கள் மிக அதிகமாக செய்தார்கள். அவரிடத்திலே காசு பணம் இருக்காது, அவரிடத்திலே செல்வம் இருக்காது, அந்தஸ்து இருக்காது, பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள், பழைய துணிமணிகளை அணிந்து வருவார்கள், பார்க்கும்போது அவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏற்படாது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் இலங்கி கொண்டிருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மக்களை பற்றி தான் மிஸ்பாஹுல் உலம் என்று சொன்னார்கள். இருள்களுக்கு மத்தியில் உயர்ந்த பிரகாசமாக விளக்குகளாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நன்மைகளை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எல்லா நன்மைகளையும் எடுத்து நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். பல பேர் அதுக்கு எதிரிகளாகவே இருக்கிறாங்க. அது என்ன? அதுதான் தஸ்கியா என்று சொல்லப்படக்கூடிய மனப்பரிசுத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய மனப்பரிசுத்தத்தை உருவாக்கி கொண்டாரோ நிச்சயமாக அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். 12 முறை ஒரே அத்தியாயத்தில் தொடர்ந்து சத்தியம் செய்யக்கூடிய ஒரே அத்தியாயம் வஷ்ஷம்சி வதுஹாஹா. வஷ்ஷம்சி வதுஹாஹா சூரா ஓதி பாருங்க. அல்லாஹ் தஆலா வரிசையா ஏறக்குறைய 12 சத்தியங்களை இடைவெளி இல்லாமல் சொல்கிறான். வஷ்ஷம்சி வதுஹாஹா, சூரியனின் மீதும் அதனால் இறங்கக்கூடிய வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாகா, அதை அடிப்படையாக கொண்டு வெளியாகக்கூடிய சந்திரனின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாகா வன் நஹாரி இதா ஜல்லாஹா, இன்னும் பிரகாசத்தை தரக்கூடிய பகலின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷாஹா, அதை மூடி இருளாக இருக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீது சத்தியமாக, வானத்தை உண்டாக்கி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீது சத்தியமாக, பூமியை விரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வல்லமை மிகுந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஆன்மாக்களை ஆன்மாவின் மீது சத்தியமாக, நஃப்ஸின் மீது சத்தியமாக, வமா ஸவ்வாஹா, அதை செவ்வைப்படுத்திய இறைவனின் மீது சத்தியமாக, வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. மனிதனுக்கு வழங்கப்பட்ட 6வது அறிவை பற்றி இங்கே பேசுகிறார். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, மனிதனுடைய உள்ளமைக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். எது நன்மை, எது பாவம், எதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், எதை செய்தால் அல்லாஹ் வெறுப்படைவான் என்பதை அல்லாஹ் நமக்கு இல்ஹாம் என்ற அடிப்படையிலே உதிப்பை தந்திருக்கின்றான்.
உண்மையான உணர்வுகளை தந்திருக்கின்றான். யாருக்காவது தெரியாம இருக்குமா? இது நன்மை இது தீமை அப்படிங்கிறது யாருக்காவது தெரியாம இருக்குமா? அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது செய்தால் நன்மை, இது செய்தால் தீமை என்று நமக்கு தெரியும். இதை அல்லாஹ் தஆலா அதாவது உணர்ந்து கொள்ளக்கூடிய 6வது அறிவின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் தஆலா நன்மையை தீமையை எந்த ஒரு ஆன்மாவுக்கு அல்லாஹ் உணர்த்தினானோ அந்த ஆன்மாவை யார் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்தான் நிச்சயமாக வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனப்பரிசுத்தம் என்பது வந்துவிட்டால் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் வந்துவிடும். இதைத்தான் நபி அவர்கள் முதன்மையாக நமக்கு கற்றுத் தந்தார்கள். அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதக்கூடிய அந்த 5 லட்சம் ஹதீஸ்கள்ல 4 மட்டும் தேர்ந்தெடுத்தார்களே, அதிலே முக்கியமான முதல் ஹதீஸ் இன்னமல் ஆமாலு பின்னியா. ஹதீஸ் கிதாபுகளை ஆரம்பிக்கும் போதே நிறைய ஹதீஸினுடைய ஆசிரியர்கள், ஹதீஸினுடைய புத்தகத்தின் ஆசிரியர்கள் எல்லாம் இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை தான் முதலாக கொண்டு வருவார்கள். காரணம் என்னவென்றால் ஹதீஸ் தொகுப்பு என்பதும் ஒரு அமல், ஹதீஸ் தொகுப்பு என்பதும் ஒரு அமல். அந்த அமலையும் கூட நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். இன்றைக்கு அதாவது பயான் மஜ்லிஸ் ஏறக்குறைய 41வது வருஷம், 41 தானே, 42வது வருஷம் நடந்துட்டு தொடர்படியாக ஒரு காரியம் நிரந்தரமா நடக்கிறதே அந்த அமலினுடைய கபூலியத்தின் அடையாளம். விடாம இடைவெளி விடாம அது தொடர்ந்து நடைபெறுவதனுடைய அடையாளமே இது அல்லாஹ்விடத்திலே மக்பூலாகி இருக்கிறது, இந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அந்த அடிப்படையில் நம்ம காரியத்தை செய்யறோம். ஆனா நேற்றைய தினம் பயானை நடத்த முடியல, மற்ற அமல் நடந்துச்சு. ஆனா இதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நாம எந்த நோக்கத்தின் அடிப்படையில இந்த ஏற்பாடு செஞ்சோமோ அந்த நன்மை எல்லாம் கிடைச்சு முடிஞ்சிருச்சு, எல்லாமே கிடைச்சு முடிஞ்சிருச்சு. பயான் நடக்கல, அதனால நன்மை கிடைக்காம போயிடும். பயானை கேட்க வரக்கூடியவங்க வரணும்னு நினைச்சாங்க, வரலன்னு வச்சுக்கிறீங்க, அவங்க கேட்ட நன்மையை அல்லாஹ் கொடுத்துட்டான். என்னென்ன அமல் இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லது தெருவிலே அமர்ந்து அந்த பயானை நம்ம கேட்போமோ, அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னென்ன அமல் உடைய நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ எல்லா நன்மையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய உண்மையான எண்ணத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. நாம தான் கணக்கு பார்ப்போம், ஆனா அல்லாஹ் கணக்கு பார்க்கறது இல்லை. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறான். ஒரு மனிதர் தொடர்ந்து முன்சஃபிலே இருந்து அமர்ந்து தொழுகிறார், நல்ல அமல்களிலே ஈடுபடுகிறார், திக்ருகளிலே ஈடுபடுகிறார், அவர் கொஞ்ச நாளா உடல் நலம் சரியில்லாம போயிடுறார். நன்மைகள் வானலோகத்துக்கு ஏறி செல்லக்கூடிய ஒரு பாதை ஒன்று இருக்குமா? மலக்குமார்கள் கேட்பார்களாம் அல்லாஹ்விடத்திலே, ஒரு மனிதர் செய்த நன்மைகள் இந்த பாதையாக வந்து கொண்டிருந்தன, கொஞ்ச நாட்களாக அவருடைய நன்மைகள் வருவது நின்றுவிட்டன, என்ன காரணம் என்று தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் தினந்தோறும் நல்ல அமல்களை செய்தான், நல்ல காரியங்களை செய்தான், திக்ருகளை செய்தான், எல்லா நலவுகளையும் செய்தான், அந்த நன்மைகள் வந்து கொண்டிருந்தன. கொஞ்ச நாள் அவருடைய நன்மைகள் நின்று விட்டதற்கு காரணம் அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, அவர் உடல் நலத்தோடு இருந்திருந்தால் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்திருப்பார். எனவே அவருடைய நன்மைகளை எழுதுவதை நீங்கள் நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான். இதுதான் உண்மையான எண்ணத்துக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன், நன்மைகள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் கூலி வழங்கப்படுவது எண்ணங்களை பொறுத்துதான். எண்ணம் இருக்கிறது, அமல் நடக்கல, அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். எண்ணம் இருக்குது, உறுதியான எண்ணம். இந்த வருஷம் பார்த்தோம், எத்தனையோ பேர் ஹஜ்ஜிக்காக வேண்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா மறக்க முடியாத வருஷம், 40,000 பேருக்கு மேல ஹஜ்ஜிக்கு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எத்தனை பேர் தவிச்சிருப்பாங்க, பணம் கட்டிட்டோம், அல்லாஹ் நாடலையே, எவ்வளவு மனசு கஷ்டம் கலங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் கலங்குகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர்கள் ஹாஜிகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. காரணம், பணத்தை கட்டிட்டாங்க, உண்மையான ஏற்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க, நடிக்கல. அவருடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த உண்மையான எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம், அல்லாஹ் அவருடைய நன்மையை எழுதி முடிச்சிருவான்.
அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு விடுவாரேயானால் இடைவெளியிலே அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமலே இறந்து விட்டால் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது அவர் தல்பியா முழங்கிய நிலையில் ஹாஜியாக எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்லி முராகமன் கஸீரன் வஸா. வமை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்லக்கூடிய இடத்திலே விசாலமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வான். ஆனால் யார் உண்மையான எண்ணத்தோடு வெளிக்கிளம்புகிறார், ஹிஜ்ரத் செஞ்சு முடிக்கலன்னு சொன்னாலும் அவருக்கு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உண்மையான எண்ணத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. எனவே உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் 5 நேர தொழுகைகளுக்கு வருகிறோம், பள்ளிவாசலிலே நின்று தொழுகிறோம், திக்ருகளை செய்கிறோம், சதக்காக்களை செய்கிறோம், ஜக்காத்துகளை கொடுக்கிறோம், ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோம், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம். இந்த நற்காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் நாம நினைக்காமலே ஏற்பட்டு விட்டால் நிச்சயமா அந்த நன்மை அல்லாஹ் தொடர்ச்சியா கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இதைத்தான் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனித வாழ்க்கைக்கு படிப்பினை பெறுவதற்கு, வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு தேவையான 4 ஹதீஸ்கள் மட்டும். அவற்றிலே முதல் விஷயம் இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ். இன்னமல் ஆமாலு பின்னியாத் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்ற ஒரு தன்மை இருக்கிறதே எல்லோருக்கும் அவசியம். நபிமார்கள் தன்னுடைய காரியங்களை, நற்காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்திலே பழிவாங்கும் உணர்வு இருக்கவில்லை, அவரிடத்திலே எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மயக்கமான நிலையிலே அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். நபி அவர்கள் மட்டுமல்ல, முந்திய நபியினுடைய வாழ்க்கையை பற்றியும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். முந்திய நபியினுடைய அவர்கள் அடைந்த அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் என் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றன. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நபியை படுக்க வைத்து அவர்களுடைய மேனியிலே இரும்பு கம்பிகளை பதித்து அப்படியே இழுப்பார்களாம். அவருடைய எலும்பும் சதையும் தோலும் நரம்பும் அப்படியே பின்னி பிணைந்த நிலையில், கோதப்பட்ட நிலையில் அப்படியே வெளியே வரும், ரத்தம் வடியும். அந்த நேரத்தில் அந்த நபி என்ன சொல்லுவாங்களா தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என் கூட்டத்தாரை நீ தண்டித்து விடாதே இறைவா, அவர்களை மன்னித்து விடு, அவர்கள் அறியாத மக்கள். இந்த உள்ளமை எப்படி வந்தது? சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பியை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என் கண்ணில் முடிச்சிடாது, வரவே வராது, என் ஜனாசாவுக்கு கூட வீட்டு வாசல் வரக்கூடாது சொல்றோமா இல்லையா? இந்த உணர்வு எப்படி வந்தது? நம்ம ரத்தம், நம்முடைய சொந்தம், இணை பிரியாத ரத்தமும் சதையுமாக வாழ்ந்த ஒரு இனம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எவ்வளவு கடுமையான வார்த்தை! இறந்தாலும் என் ஜனாசாவுக்கு வரக்கூடாது. அப்போ நம்முடைய உள்ளம் இன்னும் பக்குவப்படல அர்த்தம். ஆனால் நபிமார்களுடைய உள்ளம் அவ்வளவு பக்குவப்பட்ட உள்ளம். எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்ற காரியத்தை செய்தார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இதுதான் எல்லா நபிமார்களுடைய இலக்கண வார்த்தையாக இருந்தது. இன்ன ஸலாத்தி என்னுடைய வணக்கம், வ நுஸுகி என்னுடைய பலியிடல், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மரணம், அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டும்தான் உள்ளது. இந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், பழி வாங்குற உணர்வு வராது, யாரையும் துச்சமாக மதிக்கக்கூடிய தன்மை வராது. அல்லாஹ் என்னுடைய நிலைமை எப்படி வச்சிருக்கானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துவிடும். இஹ்லாஸ், உண்மையான எண்ணம், தூய்மையான எண்ணம். இந்த தூய்மையான எண்ணம் ஒரு முஃமினை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போகும். இரண்டாவது ஹதீஸை பற்றி சொல்றாங்க. இரண்டாவது ஹதீஸை பற்றி சொல்றாங்க அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் தேர்ந்தெடுத்த 4 ஹதீஸுகளில் இரண்டாவது ஹதீஸ், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. தனக்கு வேண்டும் என்று எதையெல்லாம் தனக்கு தேவை என்று நினைப்பானோ, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என்று நாம் நினைப்போமோ, அந்த காரியங்களை
பிற சகோதரர்களுக்கும் நினைக்கணும். எனக்கு கிடைக்கிற நன்மை மற்றவர்களுக்கு கிடைக்கணும் என்று நினைத்தால் அதுதான் உண்மையான ஈமான்தாரியின் அடையாளம். அப்படி இல்லை என்றால், அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை, நிரப்பம் அடையவில்லை, பூரணத்துவம் பெறவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு தடவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, உங்களுக்கு நான் சில கலிமாக்களை, சில விஷயங்களை கற்றுத்தரப் போகிறேன். அதை நீங்கள் யாராவது எடுத்து நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா, அல்லது எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பேன் என்று வாக்கு, இந்த ரெண்டு வாக்குறுதியில ஏதாவது ஒரு வாக்குறுதி வேணும். 5 சில விஷயங்களை நான் சொல்ல போறேன், அந்த விஷயத்தை யாராவது நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது அடுத்தவர்களுக்கு நாங்க செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம் என்று இந்த 2 வாக்குறுதியில ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நம்ம வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தலைன்னு சொன்னா கஷ்டமா போயிருமே, நபியவர்களுக்கு வாக்கு கொடுத்த பாவம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அனா யா ரசூலல்லாஹ், நான் அதை செயல்படுத்துறேன், அல்லது செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பரக்கத்தான கரங்களால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சுக்கிறாங்க. கையை பிடிச்சுக்கிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த ஹம்ஸ கலிமாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை எண்ணி சொன்னார்கள். 5 விஷயங்களை எண்ணி சொன்னார்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, இது கூடாது என்று அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அது விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் தக்குன் அஅபதன் நாஸ். நாம எல்லாம் நினைக்கிறோம் 5 வேளை தொழுதுட்டா, அதுக்கு முந்தின சுன்னத் தொழுதுட்டா, இஸ்ராக்கு துஹா மற்ற மாதிரி அவாவின் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகைலாம் தொழுதுட்டா பெரிய ஆபித் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய ஆபித் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை 5 விஷயங்களை எண்ணி சொன்னாங்களே, அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா, இத்தகில் மஹாரிம், நீங்கள் அல்லாஹ் எதனை தடுத்திருக்கிறானோ அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தவிர்த்து கொண்டால் தக்குன் அஅபதன் நாஸ், மனிதர்களிலே பெரிய வணக்கசாலி நீங்க தான். நீங்க பெரிய வணக்கசாலி நீங்க தான். இதுல எல்லாமே வந்துடும். பாங்க சொல்லியாச்சு, தொழுவ போகாம பேசிக்கிட்டு இருப்போம், ஹராமா இல்லையா? செய்யக்கூடாததை செய்யாம தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல, செய்ய வேண்டிய விஷயத்தை அந்தந்த நேரத்தில் செய்யாததும் தப்பு தானே, அதுவும் ஹராம் தானே. ஜக்காத்து கடமையாயிருச்சு, சரி அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் கணக்கு பார்க்காம உட்கார்றாரு. இப்ப இவர் அந்த காரியத்தை செய்யல, அப்ப இதுக்காக வேண்டி ஹராம, அதாவது ஹராம் என்பதை செய்யாம இருந்தாரு அப்படிங்கிறது வந்துருச்சா? இங்க வந்து பாருங்க, இவரு கொடுக்காம இருக்கிறது ஹராம், ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறது, கொடுக்க வேண்டிய நேரத்துல அந்த என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதாவது இந்த 5 விஷயங்கள்ல 2வது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள். பக்கத்து வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், நீங்கள் உண்மையான முஃமினாக ஆகலாம். அஹ்சின் இலா ஜாரிக் தகுன் முஃமினா, உங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள், தகுன் முஃமினா, உண்மையான முஃமினாக நீங்கள் மாறலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதற்கு அடுத்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா, அஹிப்ப உன்னுடைய லிஅஹீக மா துஹிப்ப லினஃப்ஸிக், உனக்கு எது வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, உனக்கு எது நன்மை தரும் என்று நினைக்கிறாயோ அவற்றை பிற மனிதர்களுக்கும் வேண்டும் என்று நினைப்பாயா, நீ உண்மையான முஸ்லிமாக மாறலாம்.
கண்ணியமானவர்களே, இது மாதிரியான சிறந்த விஷயங்களை நபி அவர்கள் சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு எதை நன்மை என்று விரும்புகிறாயோ அதனை பிற மக்களுக்கு விரும்புவாயோ. அதுதான் உண்மையான மூமினுடைய அடையாளம், உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது ஹதீஸ் நமக்கு எதனை எடுத்து காட்டுகிறது? நிச்சயமாக ஒரு உண்மையான முஃமின் என்பவன் யார் என்று சொன்னார், தனக்கு எதை விரும்புகிறானோ பிற மனிதர்களுக்கு விரும்ப வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் நேர்வழியை காட்டினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? தான் பெற்ற இன்பம் பெருகை பையன். சும்மா வெறுமனே சொல்லிடலாம் வார்த்தையா, ஆனால் உண்மையிலேயே அதற்கான தியாகத்தை முழுமையாக செய்தவர்கள் நபிமார்களும் சஹாபாக்களும் நம்முடைய நாதாக்கள் நல்லவர்கள். உலகத்தில் எங்கெங்கோ பிறந்து வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் கடலோர பகுதியில் இன்னைக்கு பார்த்துருக்காங்க வழிபார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு காப்பீர் கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஊர்களை எல்லாம் பார்க்க எல்லாமே வழிபாட்டு வாழ்வாங்க. வழிபாட்டுடைய அந்த அதாவது இருப்பிடங்கள் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது அவர்களுடைய அந்த இடங்களை மோசமாக கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்? வரலாறு பற்றி பார்த்தா இன்னைக்கு இங்கே அடங்கி இருக்கக்கூடிய மக்தூம் பள்ளிவாசல் அடங்கி இருக்கக்கூடிய பெரியார்கள் நாதாக்கள் 800 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர்கள் அடங்கி இருக்கிறார். வரலாறு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாடங்களை பற்றி இங்கே நம்ம சொல்லித் தருகிற அவசியம் இல்லை. வரலாற்று சிதறல்கள் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு பூமி இந்த பூமி. ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்தார்கள்? பாருங்க, ஏர்வாடியில் வாழக்கூடிய சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லாஹ் அவர்கள் அதாவது அரபு நாட்டில் மதீனாவில் இளவரசரை போல் வாழ்ந்தார்கள். குடும்பத்தோடு வந்து என்ன செஞ்சாங்க? எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த தியாகத்தினுடைய பயனாக அவர்கள் ஷஹாதத்தை பெற்றார்கள். தன்னுடைய இன்னுயிரையே அர்ப்பணை செய்தார்கள். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அந்த போதனை கனவின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம், நீ போ, அங்கே சென்று ஈமானை பெற, நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். தான் அடைந்த அந்த ஹிதாயத் என்ற ஈமான், உன்னதமான நேர்வழி உலகம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் நாதாக்கள் செய்த தியாகத்திற்கான காரணம். இந்த அம்சம் வந்துச்சா இல்லையா? இந்த இலக்கணம் வந்துச்சா இல்லையா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. யார் தனக்கு வேண்டும் என்று நினைப்பதை பிற மக்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. அந்த நாதாக்கள் நல்லவர்கள் தங்களுடைய இடங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் பதவிகளையும் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து பிற பிற ஊர்களுக்கு சென்று தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? நான் பெற்ற இன்பம் பெருகையின் மையம், நான் பெற்ற இந்த நேர்வழி, நான் பெற இருக்கக்கூடிய சொர்க்கம், நான் பெற்றிருக்கக்கூடிய ரிதுவானுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்ததின் காரணத்தினால்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். ஒண்ணுமில்லை, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு தந்திருக்கக்கூடிய ஹதீஸுடைய தொகுப்பு குர்ஆனுக்கு அடுத்த அந்த உலமாக்களுடைய எல்லா உலமாக்களும் சொல்வார்கள், இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு புத்தகம் எது? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஸஹீஹுல் புகாரி. எவ்வளவு அற்புதமான, எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு புனிதம் வாய்ந்தது. ஆனால் அந்த ஹதீஸை தேர்ந்தெடுத்த, பொறுக்கி எடுத்த, அதை தேடலாக ஆக்கிக் கொண்டவர்கள், அது லட்சியத்தோடு போராடிய அந்த பெரியவர்கள் மகான்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானது, எதையும் இழப்பதற்கு தயார். ஒரு கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை தேடி ஒரு கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பையில வந்து என்ன செய்யறாங்க? பொற்காசு, ஒரு 40 பொற்காசு வச்சிருக்காங்க, பையில வச்சுட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இந்த சீட்ல உள்ளவங்க வந்து நண்பனாயிடும். பேசிக்கிட்டே வரும்போது நீங்க எங்க போறீங்க, நான்
சில மகான்கள் அந்த காலத்துல குச்சியை சீவி தான் என்ன செய்வாங்க, பேனாவை எழுதுவாங்க. அந்த காலத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னால கூட நம்ம அப்படியே எழுதிருக்கிறோமே, ஒரு 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் இதை என்ன செய்வோம், பேனா மாதிரி குச்சியை சீவி அதை வந்து ஒரு கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையில வந்து தொட்டு தொட்டு நம்ம எழுதுவோம். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட இருந்துச்சு. அந்த சீவி சீவி பக்க கணக்குல எழுதி குவித்த அந்த சீவல்கள் இருப்பார்கள், அந்த மர இது சீவல்கள், அந்த மரத்துல சீவல் அதை அனைத்தையும் குமிச்சு வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு? நான் மூத்தா போன பிறகு என்னை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி தண்ணி சுட வைக்கும் போது இதை வச்சுதான் எனக்கு தண்ணி சுட வைக்கணும். அல்லாஹ்ட்ட நான் சொல்லுவேன், உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் செஞ்ச சேவை அதற்கு அடையாளம் என் ஜனாசாவுடைய தண்ணி கூட அந்த சீவல்களின் மூலமாகத்தான் சுட வைக்கப்பட்டது என்று நான் சொல்லுவேன் என்று நான் சொன்னார். இவ்வளவு பெரிய பெரும் பணி. மாதாக்கள் நல்லவர்களுடைய தியாகத்தை பற்றி நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா உண்மையிலே அவர்கள் தான் தன்னலமற்ற பொதுநலத்தோடு வாழ்ந்த பொக்கிஷங்கள். அவர்களுடைய வழக்கத்தை இன்னைக்கு இல்லாம வச்சிருக்காங்க. அருமையான பெருமக்களே, இதைத்தான் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. தனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதை பிற மனிதர்களுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான மூமினாக. அப்படி நினைப்பு அல்ல என்னன்னா அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டாவது ஹதீஸும் மனித வாழ்க்கைக்கு தேவையான தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய உயர்ந்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்று நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். மூணாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் ஒரு ரொம்ப முக்கியம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்க்குஹு மா லா யஅலம். இஸ்லாமிலேயே அழகிய இஸ்லாம் என்ன தெரியுமா? இஸ்லாத்திலேயே அழகிய காரியம் என்றால் என்ன தெரியுமா? தர்க்குஹு மா லா யஅலம். தனக்கு தேவையற்றதை விட்டுவிடு. எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை விட்டுவிடு. நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சபையில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து பல சஹாபாக்கள் உடைய சூழ அமர்ந்திருக்கிறார்கள். நபியினுடைய சபையில் உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய மரக்கத் நிறைந்திருக்கும், பக்தி நிறைந்திருக்கும். இந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி சொன்னார். இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி சொன்னார். சொல்லக்கூடியது யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அவருடைய வாயால சொன்னா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நபி. அந்த நபி சொல்கிறார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த வார்த்தைக்கு சொந்தக்கார பாக்கியசாலியார் என்று எல்லோரும் திரும்பி பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் உது செய்த நிலையில் தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தெளித்தவராக அப்படியே வந்திருக்கிறார். தோழர்கள் பார்க்கிறார், ஒரு சொர்க்கவாதியா? இரண்டாவது தான் அதே மாதிரி நபியவர்கள் சொன்னார். நபியவர்கள் சொன்னதை கேட்ட உடனே திரும்பி பார்த்தாங்க. இந்த நாள் எந்த சஹாபி இருந்தாங்களோ அதே சஹாபி வர்றாங்க. இரண்டாவது நாள் நண்பர், மூணாவது நாள் அதே சஹாபி வர்றாங்க. அவர்கள் சொர்க்கவாதி சொன்னார். ஆசை வந்துச்சு. இந்த ஆள் என்ன அவர் நன்மை செய்யறாரு? 3 நாள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொர்க்கவாதி சொன்னாங்களே, என்ன நன்மை செஞ்சிருப்பாரு? அவர் பகல் நேரத்தில் நம்ம எல்லோரும் இருக்கிறார். அப்போ பகல்ல ஸ்பெஷலா இந்த அமல் செய்ய மாட்டார். நைட் நேரத்தில் தான் ஏதாவது நல்ல அமல்களில் ஈடுபடுவார், ஏதாவது நிக்கல்ல ஈடுபடுவார். அதனால அதை நம்ம கண்காணிக்கிற எண்ணத்துல என்ன செய்யறாங்க? நைட் நேரத்தில் போய் அவங்க வீட்டை தட்டுறாங்க. தட்டின உடனே யாருன்னு கேட்கிறாங்க. கதவு திறந்து பார்த்த உடனே அப்துல்லா இப்னு அம்ர் ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்கிறாங்க? இது வாப்பாவுக்கு எனக்கு சண்டை, உங்க வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் சொன்னா நான் இங்கே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. படுத்துக்கிறாங்க. 3 நாளா தூங்காம கண்காணிக்கிறாங்க. சுத்தமா சொல்றாங்க, 3 நாளா தூங்காம கண்காணிக்கிறாங்க. அவர் என்ன அமல் செய்யறாரு? ஆனா சஹாபி நைட்டு இஷா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க? தாய் படுக்கிறது தான். காலையில ஸ்கூல் துணிக்கு வாங்க சொல்றதா எதிர்ப்பாங்க. நம்மெல்லாம் என்ன கற்றுக்கணும்? அனுபவம் போல இந்த அவ்வளோ போல அதெல்லாம் நன்மைக்குரிய விஷயம். ஆனால்
அப்படி ஸ்பெஷலா நன்மை எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரத்யேகமான முறையில ஸ்பெஷலா ஏதாவது அமல் செய்யற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் அதை அந்த அமல் செய்யறேன், நான் சொர்க்கவாதியா போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரியலையே, வெல்கம்ல எல்லா மாதிரி தான் நான் இருக்கிறேன், நான் ஸ்பெஷலாக தனிப்பட்ட முறையில பிரத்யேகமான முறையில நான் எதுவும் அமல்லாம் செய்யற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சந்தேகத்தோட என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நீ திரும்பி போறான். போகும்போது அந்த சஹாபி என்ன செய்யறாங்களா, தோழரே இங்க வாங்க,
இருந்தாலும் அதை தடை செய்யக்கூடிய வகையிலே நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டிப்பார். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளமா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமான மனைவியார் ஆயிஷா அம்மையார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையார் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய சபையில ஒன்று கூடியிருக்கக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் ஒரு மனிதர் இருந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிரியமானவர் யார்? நபி அவர்கள் யோசிக்கவே இல்லை. என் மனைவி ஆயிஷா சொன்னார். என் மனைவி ஆயிஷா தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர். நம்ம சொல்லிடுவோமா? என்னதான் அன்பு வச்சிருந்தா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தைரியமா சொன்னாங்க, என் மனைவி ஆயிஷா என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதற்கு அடுத்து அவருடைய தந்தை அபூபக்கர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பாசம் வைத்திருந்த ஆயிஷா அம்மையார் ஒரு தடவை நபி அவர்களோடு பக்கத்தில் உட்கார்ந்து அந்நியமா உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த மனைவிமார்களிலேயே தனித்துவம் வாய்ந்தவர்கள் யார்? ஆயிஷா அம்மையார். எல்லா அம்மையார்களும் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இன்னொரு கணவனுக்கு வாக்கப்பட்டு அவர்கள் இறந்த பிறகோ அல்லது தலாக் விடப்பட்டதற்கு பின்னாலேயோ அவர்கள் நபி அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் எந்த கணவனையும் வாக்கப்படாமல் நபி அவர்களுக்கென்றே தனித்துவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? திருமணம் செய்தார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல நபி அவர்களுக்கு ரொம்ப பிரியம். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்து நபி அவர்களுக்கு நெருங்கி பேசியிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு இன்பமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி போறாங்க. அப்படி போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே பார்த்துட்டே இருந்து கடைசி போய் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா எவ்வளவு குள்ளமா இருக்காங்க, அப்படியா இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சொன்னா கூட நமக்கு விருப்பம் இல்லாட்டியா கூட நமக்கு விருப்பமான மனைவிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டோம். சிரிப்பாக சிரிச்சுட்டு அல்லது ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கும். நபி அவர்கள் உடனே சொன்னாங்க, ஆயிஷா ஆயிஷா சந்தர்ப்பமான வார்த்தையை பேசாத. நீ பேசி இந்த வார்த்தையை கடலில் கலந்திருந்தால் கடல் தண்ணீர் அசுத்தமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னதுக்கு நபி அவர்கள் திருத்தத்தை உண்டாக்குறாங்க. எவ்வளவு பாசம் வைத்திருந்தாலும் பாசம் என்பது வேறு, பக்குவப்படுத்துவது என்பது வேறு. நீயாக இருந்தாலும் நீ பக்குவப்பட வேண்டிய விஷயத்தை சொல்லணும் சொன்னா சொல்லத்தான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இதுதான் நபி அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறை. தேவையில்லாத விஷயம். அவர் குள்ளமா இருந்தா என்ன, ஹைட்டா இருந்தா உனக்கு நீ இருக்கிற வார்த்தை பேசுற, அடுத்தவர்களுக்கு தெரியல, அவங்க மனசு புண்படாது, அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க, இருந்தாலும் குணம் தானே. தேவையற்ற விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிப்பது என்பது பாவம், அசுத்தம். எனவே இது கடல் தண்ணீர் கலந்திருந்தாலும் கடல் தண்ணீர் முழுவதையும் அசுத்தமாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நபி அவர்கள் தேவையற்ற விஷயத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தன் சஹாபாக்களுக்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது நான்காவது விஷயம், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்த நான்காவது ஹதீஸ் ஒரு பொக்கிஷமான ஹதீஸ், புதையலை போன்ற ஹதீஸ். என்ன சொன்னால், இன்னல் ஹலால பையின் வல் ஹராம் பையின் வ பைனஹுமா முஷ்தபிஹ். ஹலால் என்பது தெளிவான, ஹராம் என்பது தெளிவான, இரண்டுக்கும் மத்தியிலே உள்ளது சந்தேகத்துக்கு இடமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலால் எது நமக்கு தெளிவாக ஹலால் என்று தெரிகிறதோ அதை தைரியமாக செய்ய வேண்டும். அதிலே நன்மை என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும். ஹராம் என்று எது தெரிகிறதோ அதை நிச்சயமாக அதை தவிர்த்துக் கொள்வது என்பது ஈமானின் அடையாளம். கண்ணியமானவர்களே, அது பேச்சாக இருந்தாலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவரை கேட்டாங்க. முதல்ல போதன் கேட்டாங்க, தோழரே, உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்தா ஒத்துக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ், நான் சொல்ல இப்படி பேசுறீங்க அப்படின்னு. உன்னுடைய சகோதரி, அடுத்து மாமி, இப்ப பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் யார் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட சொந்த உறவுகளோ அந்த உறவுகள் ஒவ்வொருவரையும் சொல்லி சொல்லி நபி அவர்கள் கேட்டு கேட்டு சஹாபி அதை தாங்க முடியாம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன இப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, தோழரே, நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாருக்கும் தாயா இருப்பார், யாருக்கும் சகோதரியா இருப்பார், யாருக்கும் மாமியா இருப்பார்,
السلام عليكم ورحمة الله وبركاته. வல்லையேன் அல்லாஹ்வின் நல்லருளும் வானகம் போற்றும் வையக பேரொளி வல்லல் திலகம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் இறை நேசர்களின் இனிய துஆக்களும் நம் அத்துணை பேர்கள் மீதும் வந்து சொல்லிக் கொள்ளுமாக. ரஹ்மத்துல் ஆலமீன் பேரியக்கம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகிலத்திற்கோர் அற்புடை அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 15வது நூற்றாண்டு பெருவிழாவும் இந்த பேரியக்கத்தின் மகத்தான 42ஆம் ஆண்டின் துவக்க விழா நிகழ்வாக நேற்று முதல் இறையருளால் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. வல்ல ரஹ்மானின் அருள் மழையால் ஆசைகள் பெற்ற இந்த நிகழ்வினுடைய நிறைவு பகுதி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய ஆடின் பிறந்தகை அவர்களின் சிறப்பான விழா பேருரை இறையருளால் நடைபெற்று இப்பொழுது பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாம் நகர்ந்திருக்கிறோம். கடந்த 2 தினங்களாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவர்களுக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவர்களுக்கும் சிறப்பான போட்டிகள் வழமை கொண்டு அறிவிக்கப்பட்டு அவைகள் நடத்தப்பட்டிருந்தன. 15 ஜிசுவுக்கான ஹிஃபுல் போட்டி, ஹாஃபிஸ் மாணவர்களுக்கு 30 ஜிசுவுக்கான ஹிஃபுல் போட்டிகள், காரிகளை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய உன்னத நோக்கத்தோடு க்ராத்துல் குர்ஆன் போட்டி, சிறப்பு பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பேச்சு போட்டி ஆகியவைகள் இந்த நிகழ்வில் இடம்பெறும். ஆனால் நேற்று அருள் மழை இறங்கியதன் காரணமாக பேச்சு போட்டி சற்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நிகழ்வாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 30 ஜிசுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெற்றிக்கு முனைந்த மாணவர்களுக்கும் அதே போன்று 15 ஜிசுவில் வெற்றி பெற்ற வெற்றிக்கு முனைந்த மாணவர்களுக்கும் பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. க்ராத்துல் குர்ஆன் போட்டியும் மற்றும் பேச்சு போட்டியும் இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்வின் போது அது வழங்கப்படும் என்பதை மாணவர்கள் போட்டியாளர்களுடைய கவனத்திற்கு மேலான அறிவிப்பை நாம் தருகிறோம். அருமையான பெருமக்களே, இந்த ஹிஃபுல் போட்டிக்கு சங்கைக்குரிய ஒரு பெருந்தகை இதற்கான முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களாகவே இதை தொகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்று வருகிறேன். இந்த செய்தியை நான் சொல்லி வருகிறேன். அவர்கள் ஹாங்காங் நகரத்திலே அவர்களுடைய தொழில்துறை அமைந்திருக்கிறது. அவர்கள் யார் என்று இந்த நிறுவனத்தால் யாருக்கும் தெரியாதாம். அதே போன்று இந்த நிறுவனத்திற்கு அந்த நபர் வழங்கக்கூடிய நபர் யார் என்று தெரியாது. அப்படி இருக்க அவர்கள் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார்கள். முதலாவதாக போட்டியாளர்கள் 15 போட்டியாளர்கள் இணைந்தார்கள். இந்த 2 போட்டிக்கும் 15 இரண்டையும் இணைந்து 15 ஹாஃபிஸ் மாணவர்கள் வர்க்கால ஹாஃபிஸ்களை இணைந்தார்கள். அவர்கள் அந்த நிகழ்விற்கு வருகை தரும் பொழுது அவர்கள் புத்தாடை அணிந்து வர வேண்டும், வெண்ணிலை ஆடை அணிந்து வர வேண்டும் என்பதற்காக ஒரு கிஃப்டை 1100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்டை அனைவர்களுக்கும் அன்பளிப்பாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பரிசு தொகைகளும் 10,000, 7,000, 5,000 என்றும் அதே போன்று ஆறுதல் பரிசாக அந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக போட்டியில் இணைந்து போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முனைந்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1000, 1500 என்றெல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமின்றி அன்றைய போட்டியில் கலந்து கொண்ட அந்த போட்டியில் நடுவர்களாக பணிபுரிந்தவர்களுக்கும் சங்கைகள் வழங்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு வழங்கக்கூடிய அன்றைய இனிப்பு தேநீர் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இலைப்பறை காயாக இருந்து அவர்கள் இந்த நிகழ்வை இன்றல்ல கடந்த பல வருடங்களாகவே அவர்கள் செய்து வருகிறார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது அவர்கள் யார் என்று நமக்கோ நாம் யார் என்று நமக்கு அவர்கள் யார் என்றோ நமக்கு தெரியாத ஒரு வேலை
அபிவிருத்தியை வழங்குவானாக. ஆரோக்கியமான வாழ்வை, அழகான வாழ்வை, அன்பான வாழ்வை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு இருக்கக்கூடிய தங்கை மிகுந்த உலமாக்கள் மக்களினுடைய துவாக்களையும் பெரியவர்களுடைய துவாக்களையும் ஆதரவு வைக்கிறோம். ஹக்கி ஹபீபிஹி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த போட்டியில் சுமார் 8 நிறுவனத்திலிருந்து மாணவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தார்கள் பயிற்சி அளித்த நிறுவனத்திற்கும் முயற்சியாக இந்த போட்டிற்கு வருகை தந்த போட்டியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். பரிசுகளுடைய பெயர்களை அறிவித்து தருகிறேன். 15 ஜுஸுக்கான ஹிஃப்து போட்டியில் மாதிபுர் ரசூல் மதரசாவினுடைய அன்பு இளவல் இப்ராஹிம் அஃபான் அவர்களும், 2வது இடத்தில் எல்கே மேல்நிலைப் பள்ளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சையீத் அஹ்மது அஃபகம் என்ற மாணவரும், 3வது இடத்தில் 2 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மக்தபத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் மாணவர் முகமது காஃபிர் அவர்களும், ஜாமியத்துல் பாசியத்துல் ஷாதிலியா முகமது ரிஹான் என்ற மாணவரும் பெற்றுக் கொள்கிறார். 30 ஜுஸுக்கான ஹிஃப்து போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்கே பள்ளிக்கூடத்திலிருந்து வருகை தந்த ஹாஃபில் எம் ஹமீத் அஃப்னான் என்ற இளவரும், 2வது இடத்தை ஜாமியத்துல் பாசியத்துல் ஷாதிலியா ஹிஃப்து பிரிவிலிருந்து கலந்து கொண்ட ஹாஃபில் முகமது நசீம் அவர்களும், 3வது இடத்தை ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த பேரியக்கத்தின் சார்பாக இணைந்து கொண்ட ஹாஃபில் ஜே முகமது ரோபர் அவர்களும் இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தால் முன்வரிசைக்கு வருகிறார்கள். இப்ராஹிம் அஃப்னான், சையீத் அஹ்மது அஃப்னான், முகமது காமில், முகமது ரிஹான், முகமது நசீம், முதல் பரிசு எம் ஹமீத் அஃப்னான், 2வது இடம் ஜாமியா அரபிக் கல்லூரி முகமது நசீம், 'சங்கைக்குரிய சிறப்பு அழைப்பாளர் ஆணி குருதகை அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி மாணவர்களுடைய மத்தியில் துவா செய்வார்கள். மூன்றாவது இடம் ரஹ்மத்துல் ஆலமீன் மேலிடம் ஜே முகமது உமர் கத்தீப் அவர்கள் வழங்கி வாசிப்பார். மற்ற பரிசுகள் நாளை நிகழ்வின் போது வழங்கப்படும். போட்டியில் இணைந்து வெற்றிக்கு முனைந்த மாணவர்களுக்கான பரிசு அன்பளிப்புகள், அந்தந்த ஆறுதல் பரிசுகள் அந்தந்த நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற தகவல்களையும் நாம் மாணவர்களுக்கு வழங்குகிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றிகளை இந்த நிறுவனத்தின் அங்கத்தினர் அல்ஹாஜ் சட்னி எஸ்ஏகே செய்து மீரான் முசம்மில் அவர்கள். எங்களுடைய மேலாளர்களுடைய 42ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இங்கே நிறைவேற்றுவதாக இந்த இனியோ நேரத்தில் அனைவரும் நடிச்சதோடு முதல் நாள் நிகழ்ச்சியாக காலையில் மறைந்த வாரம் எங்கள் முன்னோர்களுக்கு தத்துவத்திற்கான ஒரு மனம் செய்த இந்த பள்ளியுடைய கண்ணியத்திற்கு இமாம் நபி எம் சையீத் அஹ்மத் முத்துவாபா அவர்களுக்கு எங்கள் உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜும்மா நபியின் கோட்பாடு புனித மௌலுது மஜ்லிஸ் நிகழ்ச்சியை அழகான முறையிலே தலைமையேற்று சிறப்பித்து தந்த ஷேக் ஹுசைன் பள்ளியினுடைய இமாம் அல்ஹாஃபில் அல்ஹாஜ் என்டி ஷேக் சுலைமான் ஆலிம் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 15 ஜுஸுவுக்கான இவ்வுது போட்டியில் கலந்து சிறப்பித்த அனைத்து இளம் மாணவர்களுக்கும் அவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து அங்கேயே எல்லா மாணவர்களும் நேரடியாக அங்கே கலந்து கொள்ளவில்லை, அந்த மதரசாவிலையும் பள்ளிக்கூடங்கள்லையும் அவங்களே தேர்ந்தெடுத்து 0.25% மார்க்கில் முன் வந்தவங்கள தான் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. எல்கே ஸ்கூலில் இன்றைக்கு படிக்கக்கூடிய பிள்ளை 40-50 பிள்ளைகள் ஆஃபீஸா மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, +2 +1 பிள்ளையெல்லாம். அதே போல் ஜாவியாவில், மஹதராவில், மாதிகுர் ரசூலில், ஆமிதியாவில், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் மீதியம் ஸ்கூலில் ஆஃபில்மார்கள் நிறைந்து இருக்கிறாங்க. ஏன்னா நேரடியாக யாரையும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அவங்க போட்டி வச்சு அந்த போட்டிக்குள்ளே அவங்க தேர்ந்தெடுத்த மக்களை தான் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய உழைப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அந்த மக்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை தெரிவிக்கிறோம். நேற்று நடக்க வேண்டிய பேச்சு போட்டி ஒழுக்கம் பேணச் சொன்ன உத்தம நபிகளார், அந்த தலைப்பில் நடக்க வேண்டிய பேச்சு போட்டி அடாது மழை விட்ட மழையால் நடைபெறாமல் போனது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் அதனுடைய நிகழ்வு நடைபெறும். அதனை அடுத்து நடைபெற வேண்டிய மசூரத்து காதிரியா திக்ர் மஜ்லிஸும் நடைபெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதுவும் அடுத்து நடைபெறும். அதுக்கும் தலைமையை தரக்கூடிய ஆலிம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நேற்று நடைபெற வேண்டிய சன்மார்க்க சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியும் மழையினால் தடைப்பட்டது. சென்னையிலிருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த நாடறிந்த ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் சதகத்துல்லா ஆலிம் பாக்கவி, தலைமை இமாம் மஸ்ஜிதே ரஹீமா ஜும்மா பள்ளிவாசல். எங்களுக்கெல்லாம் இருந்த கவலை விட அவங்களுக்கு நிறைய கவலை இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, எங்களை மேனத்து பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே பேசி எல்லாம் செஞ்சு டிக்கெட்டை போட்டு வர்றதுக்கும் டிக்கெட்டு போகிறதுக்கும் டிக்கெட்டு எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். அவங்க பேச முடியாமல் நம்மளையெல்லாம் சந்திக்க முடியாமல் போயிட்டு அவங்க நிறையா பேரை சந்திக்கணும்னு ஆவலோட வந்தாங்க. அவங்களுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அந்த வருத்தத்துலேயும் போனாங்க. மெட்ராஸுக்கு போய் சேர்ந்தோம். அவங்களும் சொன்னாங்க. அவங்களுக்கும் எங்களை உலகமான தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்தர இந்த அரபி முதுகலை ஆசிரியர் எல்கே மேல்நிலைப்பள்ளி ஜுபைர் அலி ஆலிம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2வது நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெறுமா நடைபெறாதா என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் காலையில் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததனால் கத்னா என்னும் சுண்ணத்து புள்ளி 8 புள்ளிகளுக்கு சுண்ணத்துட்டோம். 8 புள்ளிகளுக்கும் அந்த புள்ளிகளை அனுப்பி தந்த பெற்றோர்களுக்கும் அந்த வகைக்காக எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் காலையில் 18 வயதுக்கு உட்பட்ட இளம் ஆவிலுக்கான 30 ஜூஸ் குரான் போட்டி நடந்துச்சு. இவ்வுது போட்டி அந்த போட்டி அழகாமல் நடந்துச்சு. இந்த 15 ஜூஸுக்கும் 30 ஜூஸுக்கும் நடுவராக இருந்து சிறப்பித்து தந்த அனைத்து உலமாக்களுக்கும் நடுவர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டோம். ஜஸாக்குல்லா ஹைரா. அசரில் கிராத்துல் குரான் போட்டியும் மலையோடு இருந்தாலும் பள்ளிகளை வச்சு நடத்தி முடிச்சிட்டோம். அடுத்ததான் நடத்த வேண்டிய புர்தா ஷரீஃபும் ஷாலா அடுத்தாப்பில் நடக்கும். இதுக்கு மத்தியில் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக இப்போ நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்தந்த பெருமக்களுக்கும் தலைமை உரையாற்றி தந்த எங்களை வழிநடத்தும் மௌலானா மௌலி ஹாஃபில் முகமது ஹசன் ஆலிம் ரஹீம் இரட்டை குளத்து பள்ளி மிக்காயில் பள்ளி அவருடைய மாதிகுர் ரசூல் பேராசிரியர் அவர்களுக்கும், எனக்கு 2 பேரும் ஒரே ஊர் தான், தலைமையாக போட்டதுக்கும் அப்துல் கயீம் பாக்கின் சிறப்பு பேச்சாளரும் அவங்க ஜலாலியா அந்த நம்ம இரட்டைத்துப்பள்ளி இமாமும் ஒரே ஊர் தான், எஸ்பி பட்னம் ராமநாதபுரம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டு அவங்க அந்த மெட்ராஸுக்கு போயிட்டாங்க ஆலிம்சா. அதனால் இந்த தடவை 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க உறவுக்காரங்க. மாஷா அல்லாஹ் 2 பேருமே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிச்சு தந்து நமக்கு சிறப்பு. அதே போல் நம்ம விழா நிறைவு பேர் எம்எஸ் அப்துல் கயீம் பாக்கி அவர்கள், அவங்க சிங்கப்பூரில் 15 வருஷம் தான் இமாமாக இருந்தாங்க. போன வருஷம் முந்தின வருஷம் 39வது ஆண்டு கூட நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. போன வருஷம் முந்தின வருஷம் வந்தாங்க. அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈத்கா பள்ளியில் இமா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மகரிப் பிறகு அங்கே தப்சீர் கிளாஸ் நடக்கும். நீங்கள் என்ன கோடியாக குட்டி கொடுத்தாலும் வரமாட்டாங்க அவங்க. நான் போன தடவை வந்து நமக்கு சனிக்கிழமை வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படி எங்கள் பேருங்கிறதுக்கு விமான டிக்கெட் போட்டு கொடுத்து நேராக போய் லுகரில் போய் இறங்கி அசலில் மகரீமில் அங்கே போய் இருந்துட்டாங்க. இப்போ நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே வந்து நடத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய நம்முடைய கிருபை நமக்கு அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்திருக்கிறான். அவங்க எவ்வளோ பேர் மீது தான் வந்திருக்கிறாங்க.
ஆமாம், அங்கே நிர்வாகம் பெரிய பள்ளி ஈத்கா பள்ளி உங்களுக்கு தெரியும். நம்ம மண்ணடியில் அவ்வளோ பேர் நாம் அங்கே இருக்கிறோம், நமக்கு தெரியும். அவங்க ஒரு பெரிய காரி, ஒரு நாடறிந்த ஒரு நாவலர். சிங்கப்பூரில் 15 வருஷம் இருந்தாங்க. நம்மளுடைய அழைப்பை கேட்டு நான் கூட நினச்சோம். நேற்று கூட சொன்னாங்க மழை அடிச்சுக்கும்போது 7:15 மணிக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஆலிசா ஸ்டேஷன் நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்துட்டாங்க. இதுக்கு மத்தியில் இன்றைக்கு வர நெல்லை எக்ஸ்பிரஸ் எப்போ முன்னாடி வருவான். இன்றைக்கு 7:15 தான் வந்தான். திருநெல்வேலிக்கு வந்து அந்த வரக்கூடிய நம்ம ஊருக்கு வர ட்ரெயினியாக ஒரு போட்டோ வர இல்லை. அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு வந்து நம்ம ஊருக்கு முன்ன பழக்கமும் கிடையாது. அவங்க திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூர் நாட்டோட மலையோட மலையாக அனிம்சாவோட சிரமத்தை நான் கொடுத்துட்டோம். சிரமத்துக்கு மத்தியில் வந்து சிரமிச்சு தந்த நம்மளுடைய எம்எஸ் அப்துல் கயீம் ஆலிமி அவர்களுக்கும் நம்மளுடைய சிறப்பான நன்றியை சொல்லிக்கொண்டோம். அதுபோல் அதுக்கப்புறம் நமக்கு இந்த இதை பற்றி சொன்னாப்பில் விபூது போட்டிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளை அவர் பேர் மர்சூக்கு. உண்மையாக சொல்கிறாருந்தா அவரை நாங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் எங்களை அவர் பார்த்ததில்லை. இது 3-4 வருஷமாக செய்கிறாரு. எப்படின்னா முதல்ல 15 ஜூஸுக்கு 30 ஜூஸுக்கு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தார். போன வருஷம் ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்தார். பிள்ளைகளுக்கு தொப்பியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் அவரே பொறுப்பு தான். போன வருஷம் நாங்கள் 15 ஜூஸும் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம். புளியலுக்கு இந்த கூச்சம் போகணும், மேடை கூச்சம் போகணும், புளியலுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் வந்துருக்கு அவர் இருக்கணும். அதனால் நான் ட்ரெஸ் எடுக்கல. அதுக்கும் அவரை ஸ்பான்சர் பண்ணார். இந்த தடவை நான் பேசுறது யோசித்தேன். ஆனால் அவர் 20 நிமிஷம் என்கிட்ட பேசினார். காக்கா, நீங்கள் வரக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒத்த காசு செலவழித்தாலும் என்னோட அக்கா தான் இருக்கணுன்றார். அதே போல் 15 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். வரக்கூடிய நடுவர்களாக இருந்தாலும் சரி, ஆலிமாராக இருந்தாலும் சரி, ஒரு பைசா கூட நீங்கள் யார்கிட்ட வாங்கக்கூடாது, என்னுடைய ஹக்குன்னு சொன்னார். ஆனால் அவருடைய நியமத்தை அல்லாத நம்ம ஊர் இல்லை, நீடூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பாச்சேரியா திருவாளாச்சேரியா சொன்னாப்பில் நமக்கு அல்லாஹ்தால அவருடைய இதை லேசாக்கி வைக்கட்டும். ஆங்காங்கில் இருக்கிறாரு. சொல்கிறாங்க, நாம் அவரை பார்த்ததில்லை, அவர் நம்மளை நிகழ்ச்சி கூட பார்த்ததில்லை. இல்லை யார் என்னென்னு நம்மளை யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்தால அவருக்கு குர்ஆன் மேலே ஹுப்பா கொடுத்து குர்ஆனுக்கு என்னால் முடிஞ்ச செய்யணும்னு செஞ்சார். அன்றைக்கு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் 50,000 அனுப்பி கொடுத்துட்டார். இப்போ மற்ற செலவு நான் சொன்னேன். இப்போ பரிசு பத்து நம்ம ஏற்றிருக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம். முதல் பரிசு 10,000. அதனால் பிள்ளைகள் பண்டிகையில் போட்டி. இதுக்கு மத்தியில் பரிசு அடுத்தாப்புல நீங்கள் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் அனுப்பலாம் வேணாம், நான் எல்லாம் சேஞ்ச போர் சொல்கிறேன் சொன்ன உடனே அதை நிறுத்தி வச்சுக்க தண்டி கூட பேசினார். நாளைக்கு தான் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவருடைய வியாபாரத்துலேயும் தொழிலையும் குடும்பத்துலேயும் அல்லா ராமச்சி நம்ம எல்லாம் துவா செய்வோம். அதே போல் அந்த பரிசீலிப்பில் இந்த கத்தீபவங்க அவங்களையும் எங்களை வழி நடத்தாங்க. கத்தீபு எங்களுடைய செல்ல புள்ள நான் கூப்பிடாமலும் அவங்க சின்ன கத்தீபு அவங்களுக்கு எங்களை நெஞ்சார்ந்து சொல்லிக்கிறோம். மற்றும் பாத்தியாக உதவக்கூடிய ஆலிம்களுக்கும் சிறப்பாக வந்து இந்த மலையிலையும் அடாத மலையிலையும் விடாது வந்து உங்களுக்கு அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். இது போல் எங்களுக்கு இது பேருக்கேற்ற மாதிரி ரஹமத்துல் ஆலமீன் நம்ம யார்கிட்டையுமே நிற்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு மலையை எப்படி கொட்டுறானோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அதை கொட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம யார்கிட்டையும் அந்த ஊரில் போய் எந்த பணக்கார்கிட்ட போய் நிற்கிறது கிடையாது. அல்லாஹ்வா கொண்டு சொன்னீங்க. நாங்கள் சின்ன வயசில் ஆரம்பித்தோம். சின்ன வயசில் ஒரு செல்லத்தனமாக ஆரம்பித்தோம். அப்போமெல்லாம் ஒரு 3 பைசா 5 பைசா தான் தருவாங்க. அது ஒரு ரூபா 5 ரூபாய் பார்த்துட்டானா எங்களுக்கே சந்தோஷம். அப்போ அவரெல்லாம் பெரிய ஆச்சாரமோ பெரிய பணக்காரமோ பெரிய கோடீஸ்வரம் 5 ரூபா தந்தவனையெல்லாம். இப்போ நாங்கள் யார்ட்டையும் போய் நிற்கலை. அல்லாஹ் தஆலா எங்கே அந்த ஹுப்பில் தர்றாங்க. எங்கிட்ட எந்த வெளிப்படையும் எந்த கூத்துக்குமாலமோ எந்த விதமான இதுவும் கிடையாது. குர்ஆனோடையும் அல்லாஹ்வோடையும் தொடர்புள்ள சமாச்சாரம். அதனால் எங்களை உணர்ந்து செய்கிறாங்க. ஆமாம், அதே போல் இந்த மலையிலையும் இதுலையும் எங்களுக்கு நான் முதல்ல 41 வருஷமாக வெளியே தான் நடத்தினோம். இந்த வருஷம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மழை வருது. ஏன்னா வழக்கமாக நாங்கள் நடத்துகிற ஜனவரி மாதம் தான் நடத்துவோம். ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் நம்ம ஊரில் கல்யாணம், அதுக்கு பிறகு பிள்ளைகள் பரீட்சை இப்படிலாம் போயிருக்குன்னு சொல்லி தான் ஜனவரியில் நடத்துவோம். அந்த பொங்கல் மெயின் ரோடாக இருக்கிறதுனால இந்த தடவை நாங்கள் முதல்ல யோசிச்சுட்டோம் பள்ளிக்குள்ளே தான் நடத்தினுட்டு. அப்போ பள்ளி நிர்வாகமும் பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்களும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒத்துழைப்பு தந்தாங்க. இன்றைய வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்பவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் ஜமாத்தார்களுக்கும் எங்களுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போல் இந்த நிகழ்ச்சியை 2 நாளாக அந்த சன் எஸ்டிவி மூலமாக லைவ் பண்ணக்கூடிய அன்பு கூட்டாளி அப்துல் காதருக்கும் தம்பி அரபி அப்துல் காதருக்கும் என்னுடைய சூஃபி நண்பருக்கும் இவங்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கணும். அது போல் ஒளி அமைப்பு மேடை அமைப்பு எல்லாம் எங்களை ஒரே ஆள் தான். நாங்கள் யார்கிட்டையும் போய் சவுண்ட் சர்வீஸ்னால் ஏபி காஜாக்கா இருந்தால் காஜாக்கா பிறகு சம்ஸ்கிருதி பந்தல்னா முஸ்தபாஜா இருந்தார் ஆத்தூர். அவங்க மூத்தா போன பிறகு அவர் தம்பி அலாவுத்தீன் மேடைக்கு கல்ப்ஸ் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆட்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு யாருமே இல்லை. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களெல்லாம் செஞ்சு தந்துடுவாங்க. அது மாதிரி அழகான முறையில் எல்லோரும் அந்த மாதிரி அமைப்புன்னு அவ்வளோ பேருக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் எங்கள் கமிட்டி புள்ளிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வச்சோம். யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்தும் அனுப்பி தந்துக்கிட்டு இருக்காங்களோ அனுப்பி தர்றாங்களோ அவங்களுக்கு நெஞ்சார்ந்த தெரிவிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாராவது விடுபட்டோம்னா அவங்க வந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அதுதானா
அமீதா போனா ஆனால் ஒன்று வரும் அப்புறம் சேர்த்து கொடுங்க நீங்கள் 3 பேர் எழுந்து கொடுங்க ஆமாம் இவனே யாருக்கு முன்னாவோட மகன் ஒரு நிமிஷம். இப்போ இந்த முதல் பரிசு 30 வயசு பெற்றவர் என்னன்னா இந்த பள்ளிக்கு உரியவங்க. இந்த பள்ளியினுடைய முதல் ஆஃபீஸான்னு சொன்னால் பூச்சை மெய்த்துக்கார் அப்பாவுடைய பூட்டேன் எஸ்ஆர் அப்பாவோட பூட்டேன் எஸ்ஆர் அவுபக்கர் அப்பாவோட பூட்டணும் பூச்சை மெய்த்துக்கார் அப்பா ஆஃபீஸாக. நம்மளாம் சின்ன வயசாக இருக்கிற காலத்தில் இந்த பள்ளியினுடைய சின்ன தவறாக இருந்தாலும் சரி இந்த ஓதுகளில் தவறாக இருந்தால் அப்பா தான் எடுத்துருவோம் மெய்த்துக்கார் அப்பா அவருடைய பூட்டம் தான் அந்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு அளவல் அபுதாயர் அவர்களுக்கும், ஏன்னா அவர்கிட்ட மேடையை கொடுத்து எங்களுக்கு எந்த டென்ஷன் கிடையாது, எங்களுக்கு பேசவும் தெரியாது எதுவும் தெரியாது, நாங்கள்லாம் கற்றுக்குட்டிகள். அது அபுதாயர்கிட்ட கொடுத்துட்டா எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்பு சகோதரர் அபுதாயர் இந்த மலைக்கு மத்திய அவர் பொறுப்பில் ஆமிதியாலயம் இதில் இருக்கிறாரு, இப்சாசிரியராக இருக்கார். புள்ளியல் எங்களுக்கு அழைச்ச குரலுக்கு மறக்காமல் எல்லாருக்கும் தந்தா தம்பி அபுதாயர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டேன். ஜாக்கல்லாக பார்த்தேன். அவள் போட்டியா டபுள் போட்டியா الفاتحة. بالله الرحمن بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم بارك لنا فالله خير حافظا وهو أرحم الراحمين. اللهم يا مقلب القلوب ثبتنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك وتوحيدك محبتك معرفتك يا الله. اللهم اشرح صدورنا للإسلام ونبر قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور. اللهم أوصل مثل ذباب ما أخرعنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى حضرة سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح من ضرر القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم وأنس الله وحشتهم ورحم الله غربتهم ونظر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون.
تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد ونور عرشه ومضى به وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضلك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم. أشرق البدر علينا فاختفت منه البذور مثل حسنك ما رأينا قط يا السرور. أنت شمس وأنت بدر أنت نور يا حبيبي يا محمد يا عروس الحافظين يا مؤيد يا اللهم محمد கொடுத்துட்டு செலவாச்சு.
அருமையான பெருமக்களே, பரிசளிப்புக்கு மாணவர்கள் வரை தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நிகழ்ச்சியில் நாம் அறிவிப்பது உண்டு, சீதோசன நிலையின் காரணமாக நிகழ்ச்சி சற்று தாமதமாக துவங்கும் என்று. ஆனால் இது நேர்மாற்றமாக முன்கூட்டியே நாம் ஆரம்பித்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எனவே பரிசளிப்புடைய நேரத்தில் மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஊக்குவிக்கும் முகமாக சங்கைக்குரிய உலமாக்கள் இதனை வழங்கி அதோடு நாம் சரவாத்து சொல்லி நிறைவு செய்வோம். 15 ஜுஸுவுக்கான ஹிஃபுது போட்டியில் முதல் இடத்தை பெறுகிறார் மாதிகுர் ரசூல் ஹிஃபுது மதரசாவினுடைய மாணவர் இளவல் எம்எஸ் இப்ராஹிம் அஃபான். தொடர்ந்து 2 வருடங்களாக வருகிறார். அடுத்து 2வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய எல்கே மேல்நிலை பள்ளியினுடைய மாணவர் இளவல் சையீத் அஹ்மத் அஃப்ஹான். அல்ஹம்துலில்லாஹ். محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இஷா தொழுகை கூட்டாக சங்கைக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்